இன்னைக்கு கீதை சீரீஸ்ல அத்தியாயம் 1 2வது ஸ்லோகம். திருதராஷ்டிரர் கேட்ட கேள்விக்கு சஞ்சயன் கூறிய பதில். மன்னரே, பாண்டவர்களின் சேனைகளை கண்டதும் துரியோதனன் தன்னுடைய தளபதியான ஆச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினான் அப்படின்னு சொல்றாரு. திருதராஷ்டிரன் இயற்கையிலே பார்வை இல்லாதவர். துரதிருஷ்டவசமா அவருக்கு ஆன்மீக பார்வையுமே இல்லை. அவருடைய மகன்களும் தர்ம விஷயத்துல அவருக்கு சமமான குருடர்களாவே இருந்திருக்காங்க. ஆனா பாண்டுவின் மகன்கள் பிறப்பிலேயே நல்லவங்களா இருந்திருக்காங்க. இருவருக்கும் இடையில உடன்பாடு எப்பவுமே ஏற்பட போறது இல்லை. இருந்தாலும் அவர் கேட்ட கேள்விக்கான நோக்கம் என்னன்னு சஞ்சயனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. என்னன்னா, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போன ஒரு புனிதம் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஏற்படுமோ, கடைசி நிமிஷத்துலயாவது இந்த போர் நின்றாதோ, புனிதத்தால அவங்க கௌரவர்கள் போர் நிறுத்த போறது இல்லை, போர் நடக்கத்தான் போகுது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாராம். துரியோதனன் என்ன பண்ணா, எதிர்பக்கமா நிக்கிற அர்ஜுனனோட சேனைகளை பார்த்ததும் அவனுக்கே பயம் வந்துருச்சு. அவனாலே அந்த பயத்தை வெளிப்படுத்தாம இருக்க முடியல. அவன் எவ்வளவுதான் அரசியல் தந்திரவாதியா இருந்தாலும் சரி, அவனுக்கே பயம் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. அவன் மன்னனாவே இருந்தாலும் தன்னுடைய தளபதியாகிய துரோணாச்சாரியர் அவரை அணுகி அவருக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு போறான். அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் சீரீஸ்ல